மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டும், தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டும் என்ற அடிப்படையில் மிக வறண்ட மாவட்டமாக இருக்கிற தருமபுரி, கிருஷ்ணகிரி 2 மாவட்டங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடியின் 2ஆம் திட்டம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை பலமுறை வைத்தோம். மாண்புமிகு அமைச்சர் நீங்க நேரடியாக பார்வையிட்டீர்கள். முதலமைச்சர் அவர்களும் பார்வையிட்டு எல்லாம் தயாரா இருக்குது. நிதி 7891 அறிவித்திருக்கு. அடிக்கடி நீங்களும் சொல்லிட்டே இருக்கிறீங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு மிக விரைவாக இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றுவதற்கு அரசு முன் வருமா? ஏன்னா எல்லா ஊருக்கும் தண்ணி போகணும், சில ஊருக்கு 1 மணி நேரம், அரை மணி நேரம். ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் 2 மாவட்டத்துக்கு கேட்டிருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதியும் மாநில அரசினுடைய பங்காக இருக்கிற நிதியும் ரெண்டுமே அதற்காக கொடுக்கப்பட்டு விட்டது. 8000 கோடி, கிட்டத்தட்ட 10 கோடி குறைவாக 8000 கோடி. அந்த 8000 கோடியும் ஜைகாவிலே நாம் கடன் கேட்டிருக்கிறோம். அவர்கள் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க, நீங்கள் 2 மாதம் ஆகணும், 3 மாதம் ஆகணும், அப்போதான் நான் கூட்டம் கூடணும். ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்குள் அதை முடித்து தருவதாக அவர் ஒப்புதல் தருவதாக ஜைகா நிறுவனத்திலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது கடன் தருகிறவர்கள் அந்த அவர்களுடைய பீரியாரிட்டிகள் ஒன்று வச்சுருக்காங்க, இது இவ்வளோ நாள் எங்கள் மக்கள் தொகை இருக்குது, நாங்கள்லாம் கணக்கு பார்க்குறாங்க. அந்த பணம் கிடைக்கும். ஜூன் மாதம் 25 கையெழுத்து போட்டு தந்துடுறேன்னு உறுதி கொடுத்துட்டாங்க. அப்போ ஜூலையில் டெண்டருக்கு வந்துடும். நிச்சயமாக முதலமைச்சர் அறிவித்த திட்டம் உறுதியாக இது நிறைவேற்றப்படும். அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் முழுக்க அந்த குடிநீர் போகும்போது மிக சிறப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் அது கொண்டு செல்லப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுகின்ற போது விவசாய பகுதியாக இருந்தால் நகராட்சி பகுதியோடு இணைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற 18 ஊராட்சியிலுமே கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் பாசன பகுதி மேட்டூர் இடதுகரை வாய்க்கால் முழுக்க என்னுடைய தொகுதியில் தான் இருக்கின்றது. அத்தனை ஊராட்சிகளையுமே நகராட்சியோடு இணைக்கணும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்ன பதிலின் அடிப்படையில் அந்த விவசாய பூமியில் இருந்தால் அது கிராம ஊராட்சியாக இருப்பதற்கு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குறிப்பாக நான் ஊராட்சியை ஏன் நகராட்சியோடு இணைக்கிறோம் என்று வந்தால், அந்த பகுதியிலே இந்த சாலை சகல வசதியோடு பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது, விளக்கு வெளிச்சனுக்கு கழிவறை வசதி இருக்கிறது. அருகில் ஊராட்சி என்கின்ற போது மிகப்பெரிய அளவில் இருக்கிற போது அவர்களால் இந்த அளவுக்கு செய்ய முடியவில்லை. அதனால்தான் அந்த பகுதியை இதோடு இணைத்தால் அருகில் இருக்கிற மக்களும் பயன்பெறுவார்கள் என்ற வகையிலே தான் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஒன்று. இரண்டாவதாக, ஒரு நகராட்சி அல்லது பேரூராட்சி பகுதியில் அரசினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இப்போது விருதாச்சலத்திலே பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடமில்லை, திருச்செங்கோட்டிலே பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடமில்லை. அது மாதிரி இந்த அரசுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த ஊராட்சியை இணைத்தால் அரசினுடைய நிலம் இருக்கும், அந்த இடத்திலே திட்டங்களை நிறைவேற்றலாம் என்ற அந்த கணக்கிலே தான் அதை எடுக்கப்பட்டது. அதில் கூட 751 ஊராட்சிகள் கேட்டு அதில் 371 ஊராட்சிகள் தான் இணைப்பதற்கு சம்மதம் தந்தார்கள். எனவே நீங்கள் மாண்புமிகு உறுப்பினர் சொல்வது முழு விவசாய பூமியாக இருந்தால் அதை அதிலிருந்து விலக்கிக் கொள்ளலாம். மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். உரிய முறையில் அதிகாரியிடம் சொல்லி முழுக்க விவசாய பூமியாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களுடைய பகுதியில் ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் வருகிற போது மாண்புமிகு உறுப்பினர் தான் எங்களுக்கு இடம் வாங்கி தர வேண்டும். விநாயகன் 192 மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திருமதி சரஸ்வதி, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்.